எல்லா இடத்துலயும் திமுக கவுன்சிலர்கள் யாரும் இருக்கிற இடம் தெரியவில்லை. முடிந்த அளவு கொள்ளையடிச்சிட்டாங்க. ஆளுக்கு 5 கோடி 10 கோடின்னு கொள்ளையடிச்சிட்டாங்க. அனைத்து மாநகராட்சியும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டுச்சு. உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டுச்சு. உள்ளாட்சி தேர்தல் விரைவாக வரும். அனைத்தும் மாற வேண்டும். நம்ம நிர்வாகம் மாத்திருப்பீங்க. எல்லா இடத்துக்கும் நலத்திட்டங்கள் இப்போ இல்ல 20 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு வர்ற எல்லாம் நம்ம நிர்வாகிகள் அங்கங்க ஆல்பம் கொடுப்பாங்க. என்னன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஆட்சிக்கு வருமா தெரியாது. அன்னைக்கு இதே மாதிரி கவர்மெண்ட் பாமாமா தெரியாது. இதே மாதிரி அனைத்தும் அமைச்சர்கள் இத்தனை எம்எல்ஏக்கள் வருவாங்களா தெரியாது. எல்லாம் தெரியாமல் 20 வருஷமா 25 வருஷமா நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. நாளைக்கு உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தல் அனைத்தும் மாற வேண்டும். ஊர்லே இல்லாத ஒரு மேயர், இருக்கிற இடம் தெரியாத ஒரு கவுன்சிலர், இவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் இந்த மாநகராட்சி ஆகும்? எத்தனை நாள் இந்த மாநகராட்சி தாங்கும்? தூத்துக்குடி மொத்தத்துக்கு உங்களுக்கு தேவை எவ்வளவு? 1500 கோடி 2000 கோடிக்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கினால் அனைத்துக்கும் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும், சாக்கடைகளும், பாதாள சாக்கடைகளும் அனைத்தும் செய்ய முடியும். ஆனா இவங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க? சும்மா உட்காந்து வீட்டுல கால்குலேட் பண்ணுங்க. ஒவ்வொரு கவுன்சிலரும் எத்தனை கோடிகளுக்கு அவங்கள வீடு கட்டிருக்காங்க, காம்பளெக்ஸ் இருக்காங்க, கார் வாங்கியிருக்காங்க, சொந்த பந்தங்கள் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. குறைஞ்சபட்சம் 5 10 கோடி சாதாரண ஒவ்வொரு கவுன்சிலரும் கொள்ளையடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கவுன்சிலரும் 5-10 கோடி ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு அதுவே 600-700 கோடி. அப்புறம் மேயர் எடுத்துக்கோங்க. மதுரையில மேயர் மேல மட்டும் 300 கோடி ஊழல் போகாரு. அதுல மேயர் கணவர் கைது. அப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? அவ்வளவுதான் மொத்த மாநகராட்சி. நம்மளுடைய நிதி தேவை எவ்வளவோ அதை விட அதிகமாவே கொள்ளையடிச்சாங்க. அதிகமா கொள்ளையடிச்ச அனைத்தையும் நம்ம வீட்டுக்கு அனுப்பாம மற்ற வேலையே செய்ய முடியாது. அனைவரும் தயாராக இருக்க பொதுமக்களுக்காக இந்த சேவையை கண்டிப்பாக நீங்கள் இறக்கி கலந்து செய்யணும். இப்ப நீங்க எதுவுமே இல்லாம நீங்க அனைவரும் நிர்வாகிகள் அனைவரும் நலத்திட்டங்களை 20 வருஷமா செஞ்சுட்டு வரீங்க. இனி அடுத்த உள்ளாட்சி தேர்தலிலும் இதே மாதிரி ஒரு அங்கீகாரம் மக்கள் நமக்கு வழங்குவார்கள். தளபதிக்காக விசில் சின்னத்துல நீங்க மாநகராட்சி முழுவதும் விசில் சின்னத்துல தலைவருக்காக நிற்கும் அனைத்து வேட்பாளர்களும் அனைவரையும் கவுன்சிலராக எல்லாரும் தேர்ந்தெடுப்பாங்க. இதே போல நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திமுக அனைவரும் கைது செய்யப்பட்டு வராங்க. எல்லாம் ஊர்ல ஒரு ஆளு கிடையாது. கேட்டாரு சட்டசபையில, அதாவது பார்ட்டி பண்றது என்னன்னு, பார்ட்டி பண்றேன்னா எங்க வாங்கினீங்க அதுக்கான ஆதாரத்தோடு நீங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊர்ல ஒரு ஆள் இல்லை. கரூர் செந்தில் பாலாஜிலாம் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஊர்லயே கிடையாது. எங்க இருக்கான்னு தெரியல. அதாவது எப்படின்னா கண்டிஷன் பெயிலுக்கு காலையில கையெழுத்து போட வரணும் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கண்டிஷன் பெயிலுக்கு கையெழுத்து போட வரணும். கோர்ட்ல மதியம் பெயிலுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போறாரு. அதுக்கு முன்னாடி ஆள் அப்ஸ்டாண்ட். இது தேவையா? இவ்வளவு பயம் தேவையா? இதுக்கு மக்கள் காசு எதுக்கு கொள்ளையடிக்கணும்? இதுக்கு எதுக்கு பயந்து தெருவா ஓடணும்? இவ்வளவு ஒண்ணு இல்ல. டாஸ்மார்க்ல என்ன ஊழல் கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். 5400 பார். அந்த 5400 பாரையும் செந்தில் பாலாஜி ஒரு ஆளே காப்பில் அமைச்சு, ஒரு ஆளே எல்லா பாரையும் ஏலத்தில் எடுக்கணுங்க. ஒரு ஆள் பேர்ல 20 டிடி 30 டிடி எடுத்து தமிழகம் முழுவதும் 5000 பாரையும் ஏலத்தில் எடுத்து மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாளைக்கு 200 கோடி 300 கோடி சம்பாதிக்க நினைச்ச ஒரு விளைவு அது ஒண்ணு மட்டும் தான். அது மாதிரி பாட்டில் வித்தது, ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் பண்ணது, 10 ரூபா கலெக்ஷன் பண்ணது, இது மாதிரி பல 1000 கோடி ஊழல் நடந்த இன்னைக்கு டாஸ்மார்க்ல பார்ட்டி பண்ண நடந்ததுல இன்னைக்கு முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்த விளைவு ஆள் ஒரு ஆள் இல்ல, எல்லாம் எஸ்கேப். உதயநிதியுடைய நண்பர்கள் ரத்தீஷ் ஊர்லயே இல்ல, ஆளும் எஸ்கேப். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மொத்தமாக தமிழகத்தை டாஸ்மார்க்ல கொள்ளையடித்தவர்கள். இந்த ஒரு துறை மட்டும், இந்த மற்ற துறை எல்லாத்துக்கும் இதே மாதிரி எடுத்திருக்காங்க. சும்மா சொல்லல. திரு பிடிஆர் 30,000 கோடியை ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சுக்குன்னு ஆடியோ வந்துச்சு. சும்மா சொல்ல 30,000 கோடி உண்மைதான். ஒரே வருஷத்துல 30,000 கோடினா கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கொள்ளையடிச்சவர்கள் நம்ம எப்படி சும்மா விடணும்? அதுவும் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவர்கள். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு 2000 கோடி இருந்தா போதும். ஆனா இவங்க மாநிலம் முழுவதும் கொள்ளையடிச்சது பல லட்சம் கோடி. அனைத்திற்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.